வணக்கம் நண்பர்களே. அமெரிக்கா இதுவரைக்கும் ஜோ பைடன் அரசாங்கம் இருக்கும்போது கிட்டத்தட்ட 400 பில்லியனுக்கு மேல யூஎஸ் எய்டா நிறைய நாடுகளுக்கு கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அதுல 21 மில்லியன் இந்தியாவுக்கு கொடுத்தது தான் இன்னைக்கு சர்வதேச லெவல்ல சர்ச்சையாயிருக்கு. அதுவும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேரடியா இறங்கி ஓட்டர்ஸ் டர்ன் அவுட் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்காக இந்தியாவுக்கு 21 மில்லியன் கொடுத்துருக்காங்க ஜோ பைடன் அரசாங்கம் இதுக்கு முன்னாடி. ஸோ இதுல டைரக்டா இன்னொரு நாட்டோட எலெக்ஷன்ல மெடல் பண்றாங்கன்னு ரஷ்யாவும், அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்பே வெளிப்படையா இந்த அளவுக்கு ஆதாரத்தோட அமெரிக்கா இன்வால்வ் ஆயிருக்கு இன்னொரு நாட்டோட பொலிட்டிக்கல் அஜெண்டால அப்படின்ற விஷயங்கள் இன்னைக்கு வெளியில வந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கான ஒரு சர்ச்சைகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவுக்கும் ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டானா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான உறவுகளை பெரிய மாற்றம் இழப்போது அப்படி இப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். இதுல என்ன மாதிரியான ஒரு முன்னேற்றம் ஏற்பட போது இனி வர ஆண்டுகள்ல, இது மட்டும் இல்லை இன்னும் முக்கியமான ஒரு சந்திப்பு ஒன்று நடந்திருக்கு. ஸோ இதை பற்றியும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். நண்பர்கள் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிபிசி அவங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கு. அதுவும் இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்துக்கு பிறகு பிபிசியில் இருக்க இந்தியா ஆஃபீஸில் திடீர்னு ரைடு விட்டாங்க. உடனே சர்வதேச லெவலில் அவங்க கிளப்பி விட்டாங்க. இந்த மாதிரி இந்தியா ஜனநாயகத்துக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி இப்படின்ற ஒரு சில கருத்துக்களை இருந்தாலும் இப்ப இந்தியாவோட குற்றச்சாட்டுகள் நிரூபணமாயிருக்கு. ஸோ இதனால இப்ப முக்கியமான பிபிசி இந்தியாவை சேர்ந்த முக்கியமான 3 டைரக்டர் ஆண்டனி ஹண்ட், இந்து சேகர் சின்ஹா, பவுல் மைக்கேல், ஸோ 3 பேருமே இதுல குற்றவாளியாகவும் இருந்திருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்படுது. பிபிசிக்கு வேலை செய்யற டைரக்டர்ஸ் லெவல்ல இருக்கிறவங்க. இது மட்டும் இல்ல, இடி என்ன ஆக்சுவலா பெனால்டி போட்டிருக்காங்க அப்படி பாத்தீங்கன்னா 3.4 கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பெனால்டி பிபிசி இந்தியா மேல போட்டிருக்காங்க. இதுல 1.1 கோடி 3 டைரக்டர்ஸும் ஆளுக்கு 1.1 கோடி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விதிகளை சொல்லியிருக்காங்க. இது ஃபைனா போட்டிருக்காங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், இந்தியாவோட ஆக்ட் அடிப்படையில் இந்த மாதிரியான ஒரு பெனால்ட்டியை போட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ ஏற்கனவே நமக்கு தெரியும், ஸோ மணி லாண்டரிங்லாம் சர்வசாதாரணமாக ஊடகங்கள் வழியாக நடக்குது, நிறைய நிறுவனங்கள் வழியாக நடக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஜியோமி மேலேயும் அதே தான் போட்டிருந்தாங்க, சீனாவோட நிறுவனம் மேலே. ஸோ இப்போ இது மட்டும் இல்லை, இது எப்போ குற்றச்சாட்டுகள் நடந்ததோ 15/10/2021 அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி 2021 குற்றம் நடந்தது இல்லையா. ஸோ அதுல இருந்து இன்னொரு எக்ஸ்ட்ராவான ஒரு பெனால்ட்டியை போட்டிருக்காங்க. அதுல இருந்து டெய்லி 5000 ரூபாய் கணக்கில். ஸோ இப்போ இன்னைக்கு தேதி வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் சேருதோ அந்த அமௌண்ட்டையும் பெனால்ட்டியாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சில ஆர்டரை போட்டிருக்காங்க. ஸோ இது இப்போ இடி எடுத்திருக்க ஒரு ஜட்மெண்ட்டாக பார்க்குறோம். நீங்கள் எப்படி வரவேற்கிறீங்களா, இல்லை இதை பற்றின உங்களோட தாட்ஸ் என்ன இருக்கு, எதுவாக இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்றது. ஸோ இதை தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போற ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ட்ரம்ப் நம்ம ஏற்கனவே சொன்ன அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இந்தியாவிலே இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தாலும், கிட்டத்தட்ட ட்ரம்ப் அவர்கள் நேருக்கு நேராக பேசக்கூடிய ஒரு மனுஷர். ஸோ பிஸ்னஸ் லென்ஸ் வச்சு தான் அவர் எல்லா விஷயங்களுமே பார்ப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்தியாவோட க்ரோத் பொட்டன்ஷியலை ஒரு பிஸ்னஸ் மேனாக பயன்படுத்திக்கணும்னு பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ அவரோட காலகட்டத்தில் தான் ரொம்ப இந்தியாவும் அதே மாதிரி அமெரிக்காவும் ரொம்ப நெருக்கமாக செயல்பட்டாங்க. அதை ஜஸ்ட் கண்டினியூ தான் பண்ணாரு ஜோ பைடன். பட் இருந்தாலும் இப்ப வெளிப்படையா யுஎஸ் எய்டா மற்ற நாடுகளுக்கு எந்த அளவுக்கு பயன்படுத்தியிருக்காங்க, அமெரிக்க மக்களோட டாக்ஸ் பேயிங் மணியை இப்படியா பயன்படுத்துவீங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒரே கல்ல 2 மாங்க அடிச்சிருக்காரு ட்ரம்ப் அவர்கள். ஒரு பக்கம் எப்படி சொல்றாரு, இன்னொரு பக்கம் ஜோ பைடன் பார்த்தியா இங்க அடுத்த நாட்டோட எலெக்ஷன்ல மூக்க நுழைச்சி நிறைய வேலை பார்த்திருக்காரு. பங்களாதேஷுக்கும் இதே வேலைகள் நடந்திருக்கு அப்படின்றத நிரூபணம் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு ப்ரூஃபாக தான் நம்ம எடுத்துட்டு போக வேண்டியதா இருக்கு. இது மட்டும் இல்லை, இந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள பூந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா எங்களுக்கு உண்மையாலே டீப்லி கன்சர்னிங்கா இருக்கு. நாங்க இதுலக்குள்ள நிறைய விசாரணைகள் பண்ண வேண்டியது இருக்கு, இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு நம்மளோட எம்இ தரப்புல
எம்இ ஸ்போக் பர்சன் ஜெய்ஸ்வால் அவர்கள், மிஸ்டர் ஜெய்ஸ்வால் அவர்கள் இதை பற்றி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கண்டிப்பாக அமெரிக்கா வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்றது கண்டிப்பாக வந்து ஒரு கன்சர்ன் தான். நாங்கள் அதை பற்றி நிறையா இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டி இருக்கு அப்படின்ற விஷயங்களும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்கேம் இருக்கு. இந்த ஸ்கேம் கண்டிப்பாக வெளியில வரணும். இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்ற விஷயங்களும் வெளியில தெரியணும்ன்றது தான் என்னோட கருத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதும் கீழே மறக்காம சொல்லுங்க. இருந்தாலும் இந்தியா அமெரிக்காவுக்குள்ள இப்ப ட்ரம்ப் அவர்கள் வந்த பிறகு ஒரு பிரகாசமான வர்த்தக ரீதியான எதிர்காலம் இருக்க போகுது அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா, நம்மளோட காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் அவர்கள் வந்து சொல்றாங்க. ஸோ நம்ம வாத்தி ஜெய்சங்கர் மாதிரி அவருக்கும் ஒரு விதமான பாப்புலாரிட்டி இருக்கு, டெடிகேட்டிவான ஒரு பர்சன் அப்படின்ற ஒரு காரணங்கள்னால. இருந்தாலும் இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நாங்க ரொம்ப நாளா போட்டு வச்சிருந்த ஒரு சில திட்டங்கள் வந்து அப்படியே கடந்த 4 ஆண்டுகளா அப்படியே முடங்கி கொஞ்சம் பெண்டிங்ல தான் இருந்தது. இன்னைக்கு அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போகுதுன்னா, காம்ப்ரஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பா இருக்க போகுது. ஏதோ ஒரு சாதாரண நாடோட உறவுகள் மாதிரி இருக்க போறது இல்லை அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தனிங்கா நிறைய டீல்ஸ் வந்து போட போறாங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லை, இந்தியாவும் சரி அமெரிக்காவும் சரி இப்ப ட்ரம்ப் வந்த பிறகு 2 பேருமே ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்றதுக்கான முயற்சிகள் மேற்கொள்றாங்க. இம்ப்ரூவ்மெண்ட் இன் இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடுகள், இம்ப்ரூவ்மெண்ட் இன் பிசினஸ், வர்த்தகத்துல, அதே மாதிரி தொழில்நுட்பமும், அதே மாதிரி முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ரிலேஷன்ஸ்லயும், டிஃபென்ஸ்ல. ஸோ இதுவும் இருக்க போகுது அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இவர் சொல்ற இந்த விஷயங்கள் 4 முக்கியமான பில்லர். ஸோ இந்த 4 முக்கியமான பில்லர்லையுமே வந்து இந்தியா அமெரிக்கா, நமக்கு யூரோப்பில் எஃப்டிஏ போட்டாங்களே 2 வருஷமா வியட்நாம் போட்டிருக்காங்க அப்படி இப்படின்ற ஒரு சில கருத்துக்கள் எக்கனாமிக்ஸ் சொல்லியிருந்தாங்க. வியட்நாம் போன்ற நாடுகள்லாம் சீனாலேருந்து வெளியேறி வியட்நாம் வந்து யூரோப்போட எஃப்டிஏ போட்டாங்க, இன்னும் இந்தியாவால் போட முடியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை விட பல மடங்கு மார்க்கெட் அதிகம். அமெரிக்காவோட நம்ம எஃப்டிஏ மாதிரியான ஒரு ஒப்பந்தங்கள் போட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சரா அமையும். ஸோ இதை வந்து இந்தியா உத்து நோக்கிட்டு இருக்காங்க. அதை தான் இப்போ ஒரு ஹிண்டா பியூஷ் கோயல் அவர்கள் சந்தோஷமாக வெளிக்காமிச்சிருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸோ இப்போ என்னதான் வந்து இந்த யுஎஸ்ஏ பிரச்சனைகள், இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான பிரச்சனைகள், ஜோ பைடன் இருக்கும்போது இருக்க இஷ்யூஸ் வந்து இனி அடுத்த 4 ஆண்டுகளுக்கு வந்து கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு நமக்கு தோணுது. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்களும் தாராளமாக கீழே கமெண்ட்டாக சொல்லுங்கள். இதை தொடர்ந்து இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற இன்னொரு ஒரு முக்கியமான தகவல். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் எப்படி ஒரு ஃபேஸ் ஆஃப், டிப்ளமேட்டிக் ஃபேஸ் ஆஃப், எல்லையில் மிலிட்ரி ஃபேஸ் ஆஃப் எந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ டேமேஜை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான முயற்சிகள் சைனா மேற்கொண்டாங்க. அதுக்கப்புறம் பிரதமர் மோடி அவர்களை வந்து சந்திக்கிறாரு சைனீஸ் பிரசிடென்ட் அப்படின்னோடனே கொஞ்சம் எல்லை பகுதியில் நம்ம நார்மலான ஒரு பகுதியில் 2020க்கு முன்னாடி எங்கே இருந்தோமோ அங்கேயே இருக்கலாம்ன்ற முடிவுகள் பண்ணாங்க. இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நம்மளோட வாத்தி ஜெய்சங்கர் அவர்களும் வாங்கி அவர்களும் G20 சம்மிட்டுக்காக ஜோனஸ்பர்க்ல சந்திச்சு பேசியிருக்காங்க. இந்த G20 ஃபாரின் மினிஸ்டர் லெவல் மீட்டிங் வந்து நடந்திருக்கு. 20 நாடுகள் மற்றும் நட்பு நாடுகளும் வந்து அதில் கலந்துருக்காங்க. இதில் வாங்கியும் சந்திச்சு பேசியிருக்காரு, நிறைய பேர் சந்திச்சிருக்காரு, நான் அடுத்தடுத்து சொல்றேன். ஸோ இதில் வாங்கி அவர்களோட சந்திச்ச இந்த மீட்டிங் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தா இருந்திருக்கு. ஏன்னா சீனா தரப்புல இதை வந்து ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க. ஜெய்சங்கர் அவர்களை வந்து ஏற்கனவே 4 மாதங்களுக்கு முன்னாடி அவர் வந்து சந்திச்சு பேசியிருக்காரு. இதே மாதிரியான ஒரு மீட்டிங் வந்து கிட்டத்தட்ட G20 மீட்டிங் தான் நினைக்கிறேன். ஸோ இது நவம்பர் மாதம் லாஸ்ட் இயர் நடந்தது. ஸோ அதை தொடர்ந்து அதுவே வந்து ஒரு பெரிய லெவலில் பார்க்கப்பட்டது சர்வதேச லெவலில். இப்போ இந்த 2வது மீட்டிங் கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் பேசியிருக்காங்க சொல்லப்படுது. 2 பேரும் 30 மினிட்ஸ் பேசியிருக்காங்க. இந்த பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப்பில் வந்து அடுத்த கட்ட டெவலப்மெண்ட்ஸ் என்ன, நம்ம எப்படி வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த மீட்டிங்கில் இந்தியா முன் வச்ச ஒரு சில கோரிக்கைகளை வந்து அவங்க வந்து திருப்பியும் அதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க சொல்லப்படுது நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் லெவலில். அதாவது ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள், அதாவது கைலாஷ் மன்சோவரில் மீண்டும் இந்தியர்கள் 2020க்கு முன்னாடி இந்த கோவிடுக்காக நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த ஒரு புனித யாத்திரை வந்து திருப்பியும் தொடங்கணும், அதே மாதிரி டைரக்ட் ஃப்ளைட்ஸை வந்து கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு சில முயற்சிகள் வந்து இந்தியா முன் வச்சிருக்காங்க. அதுக்கும் வந்து அவங்க
பரிசீலனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏற்கனவே வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி இன்னொரு செய்தி வந்தது, சீனா வந்து ரொம்ப சீரியஸாக இதை வந்து கவனிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான இந்த முயற்சி வர்த்தக ரீதியாக இந்தியாவுக்கு இப்போ இந்த வளர்ந்து வர பொருளாதாரம் கொண்ட ஒரு நாடாக இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து நம்ம ஒரு காம்படிஷனாக வச்சு நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது ஒரு சில விஷயங்கள்ல அப்படின்னு சீனா யோசிக்கிறாங்க. இதுதான் நமக்கும் தெரியுது. ஸோ இது மட்டும் இல்லை, இதை தொடர்ந்து ஃபாரின் மினிஸ்டர், அதாவது ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டரையும் லவ்ரோவையும் சந்தித்து பேசியிருக்காரு நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள். இந்த சந்திப்பில் வந்து இந்தியா ரஷ்யா பைலேட்டரல் கோஆப்ரேஷன்ஸை பற்றி தான் அதிகமாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இந்தியா தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா உக்ரைன் கான்ஃப்ளிக்டை பற்றியும் பேச்சுவார்த்தைகளை வச்சுருக்காங்க. அதுமாதிரி ரியாதில் மீட்டிங் நடக்க போகுது, புட்டின் அவர்களுக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் அதை பற்றியும் பேச்சுவார்த்தைகள் அதாவது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி ஃபாரின் மினிஸ்டர்ஸ் லெவல், அதாவது அமெரிக்காவோட ஃபாரின் செக்ரட்டரியும் அதே மாதிரி ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டரும் சந்தித்து பேசினார், லவ்ரோவும் சந்தித்து பேசினார். ஸோ இதனால் இதை பற்றி அவர் வந்து டைரெக்டாகவே வந்து ஜெய்சங்கர் அவர்கள் அவர்கிட்ட வந்து பேச்சுவார்த்தைகளில் முன் வச்சதாக சொல்லப்படுது. ஸோ டைரெக்டாக இன்றைக்கி ரஷ்யா அமெரிக்கா இரு தரப்புலையுமே பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய ஒரு பொசிஷனில் தான் இந்தியா இருக்காங்க. பட் இருந்தாலும் இப்போ இந்த உக்ரைன் ரஷ்யா பிரச்சனைகள் இந்தியா பேலன்சிங்காக மத்தியஸ்தம் பண்ணி இதை வந்து கொஞ்சம் போர் நிறுத்தம் கொண்டு வந்தாங்கன்னா இது வேற லெவலில் ஒரு இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும் இந்தியாவால். ஆனால் இது இப்போதைக்கு சவுதி அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டாங்களோ அப்படின்னு நமக்கு தோணுது. இருந்தாலும் உங்களோட கருத்துக்கள் என்ன இருந்தாலும் கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். இதை தொடர்ந்து அதோட நிறுத்திக்கல, இன்னொரு முக்கியமான ஒரு ஃபாரின் மினிஸ்டர் சந்தித்து பேசியிருக்காரு நம்மளோட ஜெய்சங்கர் அவர்கள். அதாவது பங்களாதேஷோட ஃபாரின் மினிஸ்டர் ஹுசைனை வந்து சந்தித்து பேசியிருக்காரு. ஸோ இவங்க வந்து ஏற்கனவே இந்த G20 சந்திப்பு மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி வந்து 8th இந்தியன் ஓஷன் கான்ஃபரன்ஸில் வந்து பேசியிருக்காங்க, ஒமானில் வந்து நடந்தது. ஸோ இந்த சந்திப்பில் வந்து பங்களாதேஷ் தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சில கோரிக்கை வச்சாங்க. இந்த சார்க் சம்மிட்டை வந்து நடத்தணும், இந்த சார்க் மாநாடுல இருக்கிற நாடுகளை மீண்டும் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு முயற்சிகள் வந்து வச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் காமனா இருக்கிற நாடுகள்ல இந்த சம்மிட்டை வந்து நடத்தணும் அப்படின்ற விஷயங்களை முன் வச்சிருக்காங்க. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் என்னன்றது இந்தியாவுக்கு தெரியும். ஸோ பாகிஸ்தானை வந்து அப்படியே ஒன்று கூடி இவங்க சேர்த்து வைக்கிற மாதிரி காட்டணும் அப்படின்றது தான் முயற்சியே. பட் இருந்தாலும் இந்தியா தரப்புல நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து முக்கியமான கோரிக்கை வைக்கிறது பங்களாதேஷ்க்கு என்னன்னா, இந்த பயங்கரவாதத்தை நார்மலைஸ் ஆக்கக்கூடாது. ஸோ இந்த பயங்கரவாதம் என்றைக்குமே பயங்கரவாதம் தான், இதை வந்து ஒரு அன்றாட ஒரு ப்ரொசீஜராக நீங்கள் மாற்றக்கூடாது, உடனே ஸ்ட்ரிக்டாக நீங்கள் அதுக்கான முயற்சிகள் எடுத்து அதை தடுக்கணும் அப்படின்றத வந்து இந்தியா தரப்பில் முன் வச்சிருக்கதா சொல்லப்படுது. ஏன்னா இதே மாதிரியான விஷயங்கள் தான் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஸோ இதை வந்து பாகிஸ்தான் எப்படி வந்து இன்னைக்கு பேக் ஃபயர் ஆகி அவங்க சமாளிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதை தான் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்து அவங்க வந்து சொல்லியிருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஸோ இதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தனா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதை தவிர வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைச்சாலோ எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம், தாராளமாக கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள், இல்லாட்டி டேரெக்டாக நான் மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன், கண்டிப்பாக உங்கள் மெசேஜ்க்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த், பாய்.